வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஹிஸ்ட்ரியில் மிக முக்கியமான 5000 வினாக்களில் டே 7க்கான வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் குப்தர்கள் பற்றின கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரிக்காக ஆல்ரெடி நம்ம 6 வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நாட் ஓன்லி ஹிஸ்ட்ரி, தமிழ், மேக்ஸு, சயின்ஸு, சோஷியலில் இண்டிவிஜுவலாக ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்குமே நம்ம இண்டிவிஜுவல் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். டே பேசிக்ஸில் இருக்கும். ஸோ அந்த டே பேசிக்ஸில் நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டே வந்தீங்கனாலே கண்டிப்பாக நம்மளால் 150+ ஸ்கோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம், மாடல் எக்ஸாம்ஸு ஃப்ரீயாக. அதுவும் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு நம்மளை பற்றின ஒரு அனாலிசிஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம இன்னும் எந்தளவுக்கு டெப்த்தாக படிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்க்கு நம்மளால் வர முடியும். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். குப்தர்கள் அப்படின்ற டாப்பிக்லேருந்து நம்ம கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். குப்தர்கள் காலத்தில் அரசின் அலுவல் மொழி எது? குப்தர்கள் காலத்தில் அரசின் அலுவல் மொழி சமஸ்கிருதம். குப்தர்கள் காலத்தில் அரசின் அலுவல் மொழி சமஸ்கிருதம். நிதிசாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? நிதிசாரம் என்ற நூலை எழுதியவர் காமாந்தகர். நிதிசாரம் என்ற நூலை எழுதியவர் காமாந்தகர். குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? குப்தர்களின் பொற்காசுகளுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா தினாரா. குப்தர்களின் பொற்காசுகள் தினாரா என அழைக்கப்பட்டன. குப்த அரசின் முக்கிய வருவாய் எது? குப்த அரசின் முக்கிய வருவாய் நிலவரி. அஷ்டதியாயி என்ற நூலை எழுதியவர் யார்? அஷ்டதியாயி என்ற நூலை எழுதியவர் பாணினி. அஷ்டதியாயி என்ற நூலை எழுதியவர் பாணினி. குப்த அரசின் உளவுப்படையின் பெயர் என்ன? குப்த அரசின் உளவுப்படையின் பெயர் தூதகா. குப்த அரசின் உளவுப்படையின் பெயர் தூதகா. கிலா என்பது எந்த நிலத்தை குறிக்கிறது? கிலா அப்படின்னா என்ன நிலம் அப்படின்னு பார்த்தோன்னா தரிசு நிலம். கிலா என்பது தரிசு நிலத்தை குறிக்கிறது. குப்தர்கள் காலத்தில் புகழ்பெற்ற ஆயுர்வேத நிபுணர் யார்? குப்தர்கள் காலத்தில் புகழ்பெற்ற ஆயுர்வேத நிபுணர் தன்வந்திரி. சாகுந்தலம் என்ற நூலை இயற்றியவர் யார்? சாகுந்தலம் என்ற நூலை இயற்றியவர் காளிதாசர். சாகுந்தலம் என்ற நூலை இயற்றியவர் காளிதாசர். குப்தர்கள் காலத்தில் நடைமுறையில் இருந்த கொடுமையான பழக்கம் எது? குப்தர்கள் காலத்தில் நடைமுறையில் இருந்த கொடுமையான பழக்கம் உடன்கட்டை, அதாவது சதி. என்னென்னா ஹஸ்பண்ட் இறந்த உடனே அந்த ஒய்ஃபும் என்ன பண்ணணும், அவங்க அந்த நெருப்புலேயே விழுந்து இறந்துடணும் இல்லையா? ஸோ அதற்கு பேர் தான் உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல். அப்போது குப்தர்கள் காலத்தில் நடைமுறையில் இருந்த கொடுமையான பழக்கம் எது? உடன்கட்டை ஏறுதல். பாலாதிகிரிதா எனப்படுவது யார்? பாலாதிகிரிதா அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தோன்னா பாலாதிகிரிதா அப்படின்றவங்க காலாட்படை தளபதி. பாலாதிகிரிதா என்பவர் காலாட்படை தளபதி. குப்தர்கள் காலத்தில் மக்களின் பேச்சு மொழி எது? பேச்சு மொழி, நம்ம அலுவல் மொழி சமஸ்கிருதம் பார்த்தோம். அதுவே பேச்சு மொழி என்னது? பிராகிருதம். குப்தர்கள் காலத்தில் மக்களின் பேச்சு மொழி பிராகிருதம். இந்தியாவில் கட்டுமான கோயில்களை முதலில் அமைத்தவர்கள் யார்? இந்தியாவில் கட்டுமான கோயில்களை முதலில் அமைச்சவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா குப்தர்கள் தான். கட்டுமான கோயில்களை இந்தியாவில் முதலில் அமைத்தவர்கள் குப்தர்கள். சந்திர வியாகரணம் என்ற நூலை எழுதியவர் யார்? சந்திர வியாகரணம் என்ற நூலை எழுதியவர் சந்திரோகோமியோ. சந்திரோகோமியோ அப்படின்றவர் தான் சந்திர வியாகரணம் என்ற நூலை எழுதினார். சந்திர வியாகரணம் என்ற நூலை எழுதியவர் சந்திரோகோமியோ. நாலந்தா பல்கலைக்கழகத்தை வளர்த்தவர்கள் யார்? நாலந்தா பல்கலைக்கழகத்தை வளர்த்தவர்கள் குப்தர்கள் மற்றும் ஹர்ஷர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை வளர்த்தவர்கள் குப்தர்கள் மற்றும் ஹர்ஷர். அப்ரஹதா என்பது எதை குறிக்கிறது? அப்ரஹதா அப்படின்னா எதை குறிக்கும்? காடு அல்லது வன நிலத்தை குறிக்கும். அப்ரஹதா என்பது காடு அல்லது வன நிலத்தை குறிக்கும். இரண்டாம் சந்திரகுப்தரின் அவைக்கு வந்த சீன பயணி யார்? இரண்டாம் சந்திரகுப்தரின் அவைக்கு வந்த சீன பயணி பாகியான். இரண்டாம் சந்திரகுப்தரின் அவைக்கு வந்த சீன பயணி பாகியான். தசம எண் முறையை உலகிற்கு அறிமுகம் செய்தவர்கள் யார்? தசம எண் முறையை உலகிற்கு அறிமுகம் செய்தவர்கள் குப்தர்கள்.
மகாபாலாதிகிருதா எனப்படுபவர் யார்? நம்ம முன்னாடி பார்த்தோம். பாலாதிகிருதா அப்படின்றது காலாட்படை தளபதி அப்படின்னு சொல்லிட்டு, அதுவே மகாபாலாதிகிருதா அப்படின்னா யாரை குறிக்கும்? குதிரைப்படை தளபதிகளை குறிக்கும். மகாபாலாதிகிருதா என்பது குதிரைப்படை தளபதி. வெறும் பாலாதிகிருதா அப்படின்னு சொன்னால் அது காலாட்படை தளபதி. சேத்ரா என்பது எதை குறிக்கும்? சேத்ரா அப்படின்னு சொன்னால் வேளாண்மைக்கு உகந்த நிலம். நம்ம சேத்திரம் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி கோவில்கள் சொல்லுவோம். அவங்க கோயில்கள் அப்படின்னு சொன்னால் வேளாண்மை செய்கிற நிலங்கள் அப்படின்னு சொல்லி அதை ஒரு தெய்வமாக நினைக்கிறாங்க. சரிங்களா? சேத்ரா என்பது வேளாண்மைக்கு உகந்த நிலம். அறுவை சிகிச்சை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யார்? அறுவை சிகிச்சை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் சுஷ்ருதர். அறுவை சிகிச்சை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் சுஷ்ருதர். குப்தர்கள் சமூகம் எவ்வகை சமூகமாக இருந்தது? குப்தர்களோட சமூகம் எப்படி இருந்துச்சுன்னா தந்தை வழி சமூகமாக இருந்தது. குப்தர்கள் சமூகம் தந்தை வழி சமூகமாக இருந்தது. வஷ்தி என்பது எதை குறிக்கும்? வஷ்தி அப்படின்னு சொன்னால் எந்த வகையான நிலம்? குடியிருப்பதற்கு உகந்த நிலம், வசதியாக இருக்கணும், குடியிருக்கிறதுக்கு வசதியாக இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது வஷ்தி அப்படின்னா குடியிருப்பதற்கு உகந்த நிலம். சூரிய மற்றும் சந்திர கிரகணங்களின் உண்மையான காரணத்தை முதலில் விளக்கியவர் யார்? சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் எதற்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை ஃபஸ்ட்டு விளக்குனவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆரியப்பட்டர். சூரிய மற்றும் சந்திர கிரகணங்களின் உண்மையான காரணத்தை முதலில் விளக்கியவர் ஆரியப்பட்டர். குப்தர்கள் காலத்தில் முக்கிய துறைமுகம் எது? குப்தர்கள் காலத்தில் எது துறைமுகமாக இருந்தது அப்படின்னா தாமிரலிப்தி. தாமிரலிப்தி அப்படின்ற இடம் தான் குப்தர்கள் காலத்தில் முக்கிய துறைமுகமாக இருந்திருக்கு. தாமிரலிப்தி. மகாபாஷ்யம் என்ற நூலை எழுதியவர் யார்? மகாபாஷ்யம் என்ற நூலை எழுதியவர் பதஞ்சலி. மகாபாஷ்யம் என்ற நூலை எழுதியவர் பதஞ்சலி. குப்தர்கள் கால ஓவியக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எது? குப்தர்கள் கால ஓவியக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அஜந்தா குகை ஓவியங்கள். குப்தர்கள் கால ஓவியக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அஜந்தா குகை ஓவியங்கள். குப்தர்கள் பின்பற்றிய சமயம் எது? அவங்க எந்த சமயத்தை பின்பற்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேத சமயம். குப்தர்கள் பின்பற்றிய சமயம் வேத சமயம். பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்று கூறிய உலகின் முதல் அறிஞர் யார்? பூமி தனது அச்சில் சுழல்கிறது, பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் முதல்ல சொன்னார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆரியப்பட்டர். பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்று கூறிய உலகின் முதல் அறிஞர் ஆரியப்பட்டர். குப்தர்கள் காலத்தின் முக்கிய வணிக நகரம் எது? குப்தர்கள் காலத்தின் முக்கிய வணிக நகரங்கள் எது அப்படின்னு பார்த்தோன்னா பாடலிபுத்திரம், உஜ்ஜைன், வாரணாசி. குப்தர்கள் காலத்தின் முக்கிய வணிக நகரங்கள் பாடலிபுத்திரம், உஜ்ஜைன் மற்றும் வாரணாசி. இது எல்லாமே முக்கிய வணிக நகரங்களாக இருந்திருக்கு குப்தர்கள் காலத்தில். ஸோ இப்போ ஆன்சர் என்னென்னா மேற்கண்ட அனைத்தும். குப்தர்கள் காலத்தில் முக்கிய வணிக நகரங்கள் பாடலிபுத்திரம், உஜ்ஜைன், வாரணாசி. இந்தியாவில் உருவ வழிபாட்டு முறை பரவலாக வளர்ந்தது எந்த ஆட்சி காலத்தில்? இந்தியாவில் உருவ வழிபாட்டு முறை பரவலாக வளர்ந்தது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா குப்தர்கள் ஆட்சி காலத்தில் தான். தெய்வங்களை உருவமாக வடித்து அதுக்கப்புறமா வழிபட்டிருக்காங்க. உருவ வழிபாட்டு முறை பரவலாக வளர்ந்தது குப்தர்களோட ஆட்சி காலத்தில் தான். பிரசஸ்தி என்ற சொல்லின் பொருள் என்ன? பிரசஸ்தி அப்படின்னா என்னது? அது புகழ்வது. பிரசஸ்தி பெற்ற தலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம பிரசிஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய உண்மையான அந்த பேர் என்னது? பிரசஸ்தி. பிரசஸ்தினா புகழ் பெற்று விளங்குவது இல்லையா, புகழ்வது. பிரசஸ்தி அப்படின்றது புகழ்வது அப்படின்ற அந்த சொல்லுக்கு பொருள். குப்தர்கள் காலத்தில் நடைமுறையில் இருந்த திருமண முறை எது? குப்தர்கள் காலத்தில் என்ன திருமண முறை இருந்துச்சுன்னா பலதார மணம். முன்னாடிலாம் அப்படிதான் இருக்கும் இல்லையா. குப்தர்கள் காலத்தில் நடைமுறையில் இருந்த திருமண முறை பலதார மணம். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் எத்தனை நூலகங்கள் இருந்தன? நாலந்தா பல்கலைக்கழகத்தில் எத்தனை லைப்ரரிஸ் இருந்துச்சுன்னா 3 லைப்ரரி இருந்துச்சு. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் 3 நூலகங்கள் இருந்தன. சமுத்திரகுப்தருக்கு உந்துதலாக இருந்த நாணயங்கள் யாருடையவை? சமுத்திரகுப்தருக்கு உந்துதலாக இருந்த நாணயங்கள் யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா குஷானர்களோடது. சமுத்திரகுப்தருக்கு உந்துதலாக இருந்த நாணயங்கள் குஷானருடையது.
குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகம் செய்தவர் யார்? குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சமுத்திரகுப்தர். குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகம் செய்தவர் சமுத்திரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகத்தின் முக்கிய பாடம் எது? நாலந்தா பல்கலைக்கழகத்தில் முக்கியமான கோர்ஸ் எது அப்படின்னா பௌத்த தத்துவம். நாலந்தா பல்கலைக்கழகத்தின் முக்கிய பாடம் பௌத்த தத்துவம். கபத சரகா என்பது எந்த நிலத்தை குறிக்கிறது? கபத சரகா அப்படின்னா எந்த நிலம்? மேய்ச்சல் நிலம். கபத சரகா என்பது மேய்ச்சல் நிலத்தை குறிக்கும். குப்தர்கள் காலத்தின் சிறந்த வானியல் மற்றும் கணித அறிஞர் யார்? குப்தர்கள் காலத்தில் சிறந்த வானியல் மற்றும் கணித அறிஞர்கள் ஆரியப்பட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர். குப்தர்கள் காலத்தில் சிறந்த வானியல் மற்றும் கணித அறிஞர்கள் யாரெல்லாம் பார்த்தோம்னா ஆரியப்பட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர். அதிக அளவு தங்க காசுகளை வெளியிட்டவர்கள் யார்? அதிக அளவு தங்க காசுகளை வெளியிட்டவர்கள் குப்தர்கள். குப்தர்கள் காலத்தில் நிலையாக ஒரே இடத்தில் வணிகம் செய்தவர்கள் யார்? குப்தர்கள் காலத்தில் நிலையாக ஒரே இடத்தில் வணிகம் செய்தவர்களுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா சிரோஸ்தி. குப்தர்கள் காலத்தில் நிலையாக ஒரே இடத்தில் வணிகம் செய்தவர்கள் சிரோஸ்தி என அழைக்கப்பட்டனர். சூரிய சித்தாந்தா என்ற நூலை எழுதியவர் யார்? சூரிய சித்தாந்தா என்ற நூலை எழுதியவர் ஆரியப்பட்டர். சூரிய சித்தாந்தா என்ற நூலை எழுதியவர் ஆரியப்பட்டர். இரண்டாம் சந்திரகுப்தரின் அரசிகளின் ஒருவர் யார்? இரண்டாம் சந்திரகுப்தரின் அரசிகளின் ஒருவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குபேரநாகா. இரண்டாம் சந்திரகுப்தரின் அரசிகளில் ஒருவர் குபேரநாகா. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் எத்தனை மகா பாடசாலைகள் இருந்தன? நாலந்தா பல்கலைக்கழகத்தில் எத்தனை மகா பாடசாலைகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 8 மகா பாடசாலைகள் இருந்துச்சு. அடுத்தது மெக்ராலி இரும்புத்தூண் அமைந்துள்ள இடம் எது? மெக்ராலி இரும்புத்தூண் அமைந்துள்ள இடம் டெல்லியில் இருக்குது. மெக்ராலி இரும்புத்தூண் அமைந்துள்ள இடம் டெல்லி. அஸ்வமேத யாகம் நடத்திய குப்த அரசர்கள் யார்? அஸ்வமேத யாகம் நடத்திய குப்த அரசர்கள் யாருன்னா சமுத்திரகுப்தர் மற்றும் முதலாம் குமாரகுப்தர். அஸ்வமேத யாகம் நடத்திய குப்த அரசர்கள் சமுத்திரகுப்தர் மற்றும் முதலாம் குமாரகுப்தர். எருது பூட்டிய வண்டியில் பல இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள் யார்? எருது பூட்டிய வண்டியில் பல இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்களுக்கு என்ன பேரு? சார்த்தவாகா. எருது பூட்டிய வண்டியில் பல இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள் யாரு? சார்த்தவாகா. அதே ஒரே இடத்துல இருந்து வணிகம் செய்தவர்களுக்கு என்ன பேரு? சிரோஸ்தி. சரிங்களா? வேறு வேறு இடங்களுக்கு போய் வணிகம் செஞ்சவங்களுக்கு பேரு சார்த்தவாகா. சைவம் மற்றும் வைணவம் ஆகிய பிரிவுகள் வளர்ச்சி பெற்றது எந்த ஆட்சி காலத்தில்? சைவம் மற்றும் வைணவம் ஆகிய பிரிவுகள் வளர்ச்சி பெற்றது எந்த ஆட்சி காலத்தில் பார்த்தோம்னா குப்தர்களோட ஆட்சி காலத்தில் தான் சைவமும் வைணவமும் வளர்ச்சி பெற்றிருக்கு. நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர் யார்? நாலந்தா பல்கலைக்கழகத்தை யார் அழிச்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா பக்தியார் கில்ஜி. நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர் பக்தியார் கில்ஜி. குப்தர்கள் காலத்தில் எந்த முறை பின்பற்றப்பட்டது? குப்தர்கள் காலத்தில் என்ன முறை பின்பற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா வர்ணாசிரம முறை பின்பற்றப்பட்டது. குப்தர்கள் காலத்தில் பின்பற்றப்பட்ட முறை வர்ணாசிரம முறை. சரிங்களா? இது வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் வரலாறில் நம்ம பார்க்குற டே 7க்கான வீடியோ. ஹிஸ்ட்ரியில் இம்பார்ட்டண்டான 5000 வீடியோஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம், பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஒரு வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி ஒரு வீடியோவுமே நீங்கள் வந்து மெதுவாக ப்ளே பண்ணிவிட்டு டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணி பாருங்கள். 1 or 2 டைம்ஸ் படிச்சுட்டு அதை நீங்கள் ஸ்லோவாக ப்ளே பண்ணிவிட்டு டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணுங்கள். இல்லை அதர்வைஸ் நீங்கள் பிடிஎஃபாக வாங்கி டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணாலும் ஓகே. பட் வாட் எவர் இட் மேபி டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த மறக்காதீங்க. வீக்லி ஒரு 2 டைம்ஸ் ஆகுது நம்ம படித்த டாபிக்ஸை ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள். அப்போ தான் நமக்கு மறக்காமல் இருக்கும். சரிங்களா? ஸோ இருக்கிற டைம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.